டெட் 2 சமூக அறிவியல் என்ற தலைப்பில் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை காணலாம். இன்று ஒரு 50 கேள்வி. மனிதர்களுடன் மரபணுவில் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது எது? இதற்கு சரியான பதில் பி, சிம்பான்சி என்பது சரியான பதில். அடுத்து 2வது கேள்வி. வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எது? இதற்கு சரியான பதில் சி, புதிய கற்காலம் என்பது சரியானது. அடுத்து 3வது கேள்வி. பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் யார்? இதற்கு சரியான பதில் சி, ஹோமோ சேபியன்ஸ். அடுத்த 4வது கேள்வி. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஷ் எனப்படுகிறது. இதற்கு சரியான பதில் பி, பிறைநில பகுதி. பிறைநில பகுதி. அடுத்த 5வது கேள்வி. சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். எந்த கற்கால கருவின்னு பார்த்தீங்கன்னா பி, பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடித்தார். அடுத்து பின் வருவனவற்றுள் எவை சரியானது? எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும். வரலாற்றுக்கு முந்தைய காலம், இது சரியானது. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள், அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள். இது தவறாக உள்ளது. இது தவறானது. வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன. அவை படிக்கவில்லை. 4வது, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது சரியானது. அப்போ 1ம் 4ம் சரியானது. அடுத்து பின்வருவனவற்றுள் எவை சரி? செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். இது சரியானது. புதிய கற்கால கிரகம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது. இது பையம்பள்ளி வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் காணப்படுகிறது. அப்போ இது தவறாக உள்ளது. இரும்பு காலம் குறித்த இதுதான் பையம்பள்ளியில் காணப்படுகிறது. அப்போ இது தவறாக உள்ளது. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம். பழங்கற்காலத்துக்கு அடுத்து தான் இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்துக்கு அடுத்தது தான் புதிய கற்காலம். அப்போ இதுவும் தவறாக உள்ளது. அடுத்து விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது. இதுவும் தவறு. புதிய கற்காலம் தான் சரியாக வரும். புதிய கற்காலத்தின் இறுதியில் தான் விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல்லாம் வரும். அடுத்து கூற்று. தமிழகத்தின் ஆறுகள், குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழிடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டன. இதற்கு சரியானதா? இது தவறானது. காரணம், நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தது. இதுவும் தவறானது. புதிய கற்காலத்தில் தான் வாழிடங்கள் வரும். புதிய கற்காலத்தின் இறுதியில். அப்போ இவை இரண்டுமே தவறு. கூற்றும் காரணமும் தவறானவை. அடுத்து 9வது கேள்வி. மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராய்வது பற்றி குறிப்பிடப்படும் எது? இதற்கு சரியான பதில் டி, தொல்லியல் என்பது சரியான பதில். தொல்லியல். அடுத்து 10வது கேள்வி. மனிதர்களின் மூதாதையர்களின் உடல் அமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து அறிந்து கொள்ளும் எதுனா பி, தொல் மானுடவியல். தொல் மானுடவியல் என்பது சரியானது. அடுத்து 11வது கேள்வி. ஆஸ்ட்ரோலோபித்திசைகன் தோன்றிய காலம் எது? இதற்கு சரியான பதில் சி, பாலூட்டிகள் காலம். அடுத்து 12வது கேள்வி. மறுமலர்ச்சி எங்கு தோன்றியது? இதற்கு சரியான பதில் டி, ஐரோப்பா. அடுத்து இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம் தன்மை குறித்து ஆராய்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, மண் அடுக்கியல் என்பது சரியான பதில். மண் அடுக்கியல். அடுத்து 14வது கேள்வி. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் யூனிவர்சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, ஆஷ்மோலியன் என்பது சரியான பதில். ஆஷ்மோலியன் பல்கலைக்கழக அருங்காட்சியகம், மியூசியம். அடுத்து 15வது கேள்வி. நாம் டேஷ் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்கிறோம். இதற்கு சரியான பதில் பி, தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்கிறோம்.
அடுத்து 16வது கேள்வி, மனிதர்களின் வரலாற்றை டேஷ் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது. எதுனா பி, புவியின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது மனித வரலாற்றை. அடுத்து 17வது கேள்வி, தொல் பொருட்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வழியாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் எது? இதற்கு சரியான பதில் தொல்லியல் என்பது சரியான பதில். அடுத்து 18, மனிதர்களின் மூதாதையர்களின் உடல் அமைப்பு மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து அறிந்து கொள்ளும் இடம் எது? இதற்கு சரியான பதில் ஏ, தொல் மானுடவியல் என்பது சரியான பதில். தொல் மானுடவியல். அடுத்து 19வது கேள்வி, புவி சுமார் டேஷ் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது. இதற்கு சரியான பதில் சி, 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது. அடுத்து 20வது கேள்வி, ஆஸ்ட்ரோலோபிதிசைன் என்பதற்கு டேஷ் என்று பொருள். இந்த ஆஸ்ட்ரோலோபிதிசைன் அப்படின்னா என்ன பொருள் பார்த்தீங்கன்னா சி, தெற்கில் மனித குரங்கு என்பது சரியானது. தெற்கில் மனித குரங்கு. அடுத்து சுமார் 600 முதல் 542 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய டேஷில் அடுத்து டேஷ் காலகட்டத்தில் டைனோசர்கள் வாழ்ந்தன. இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, பாலூட்டிகள் காலம். அடுத்து வரலாறு என்பது பண்டைய டேஷ் காலத்தில் தொடங்கியது என்று சொல்லலாம். சரியான பதில் பி, கிரேக்கர்கள் காலத்தில் தொடங்கியது. அடுத்தது 24வது கேள்வி, வரலாற்றின் தந்தை டேஷ் ஆவார். வரலாற்றின் தந்தை டேஷ் ஆவார். இதற்கு சரியான பதில் ஏ, எரட்டோடஸ் என்பது சரியானது. அடுத்தது என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம் டேஷில் அமைக்கப்பட்டது. 25, இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, சுமேரியா என்பது சரியான பதில். மெசோபடோமியா என்பது சரியான பதில். என்னிகால்டி நன்னா அருங்காட்சியகம் டேஷில் அமைக்கப்பட்டது, மெசோபடோமியா. அடுத்து 26, டேஷில் அமைக்கப்பட்ட கேபிட்டோலைன் அருங்காட்சியகம் தான் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகமாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இதற்கு சரியான பதில் ஏ, இத்தாலி என்பது சரியானது. அடுத்து 27வது கேள்வி, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் உள்ள இடம் எது? இதற்கு சரியான பதில் டி, இங்கிலாந்தில் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தான் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். அடுத்து 28, புதைப்படிவுகள் குறித்த ஆய்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான பதில் பி, புதைப்படிவ ஆய்வியல் என்று அழைக்கப்படுகிறது. புதைப்படிவ படிவுகள். அடுத்து டேஷ் தோற்றம் மனித வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பு முனையாகும். இதுக்கு சரியான பதில் சி, எழுத்துத்துறையின் தோற்றம். அதில் இருந்து தான் வரலாறு என்பது ஆரம்பிக்கிறது. எப்பொழுது எழுதப்பூர்வமான சான்றுகள் கிடைக்கிறதோ அப்போது வரலாறு ஆரம்பமாகிறது. அடுத்த 30வது கேள்வி, கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லால் ஆன உளிக்கு டேஷ் என்று பெயர். இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூரின் என்று பெயர். இதற்கு சரியான பதில் ஃபியூரின். அடுத்து 31வது கேள்வி, குரோமேக்னன் என்று அழைக்கப்படும் மனிதர்கள் டேஷில் வாழ்ந்தார்கள். இதற்கு சரியான பதில் ஏ, ஐரோப்பா, குரோமேக்னன். அடுத்து 32வது கேள்வி, டேஷ் காலகட்டத்தில் குரோமேக்னன் என்ற மனிதர்கள் வாழ்ந்தார்கள்.
குரோ மேக்னன் என்ற மனிதர்கள் எப்போது வாழ்ந்தாங்கன்னா? சி. மேல் பழங்கற்கால பண்பாடு. அடுத்து 33வது கேள்வி, கீழ்பழங்கற்கால பண்பாட்டின் கற்கருவிகள் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள இடம் எது? இதற்கு சரியான பதில் 33, அதிரம்பாக்கம் என்பது சரியான பதில், அதிரம்பாக்கம். அடுத்து 34வது கேள்வி, மனிதர்களின் சிந்தனை வளர்ச்சியுடன் தொடர்புடையது எது? மனிதனின் சிந்தனை வளர்ச்சியுடன் தொடர்புடையது எதுனா டி. அறிவாற்றல் என்பது சரியானது. அடுத்து 35வது கேள்வி, கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடத் தொடங்கிவிட்டன. இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் பயிரிட தொடங்கிவிட்டன? சி. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கப்பட்டு விட்டன. அடுத்து 36வது கேள்வி, உலகின் மனித மூதாதையர்களின் மிக முக்கியமான இடங்களில் ஒன்று கீழ்கண்டவற்றுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி. கொசஸ்தலை ஆறு என்பது சரியானது. அடுத்து 37, பின்வருவனவற்றுள் எது எவை சரி? 1வது, வரலாறு எழுதுவது பண்டைய எகிப்தியர்கள் காலத்தில் தொடங்கியது. இது தவறானது. கிரேக்கர்கள் என்பது சரியானது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் உள்ளது. இல்லை, இது இங்கிலாந்தில் இருக்கிறது. 1 மில்லியன் என்பது 10 லட்சம் ஆகும். 1 மில்லியன் என்பது 10 லட்சம் ஆகும். இது சரியானது. 1 மில்லியன் என்பது 10 லட்சம் என்பது சரியானது. அடுத்தது, ஆச்சூலியன் கருவிகள் சென்னைக்கு அருகில் கிடைத்துள்ளன. ஆமாம், இங்கே பல்லாவரத்தில் கிடைத்துள்ளன ஆச்சூலியன் கருவிகள். அடுத்து கூற்று, கல்லறை கரத்திட்டைகளில் போர்ட் ஹோல் எனப்படும் இடுதுளை ஒன்று ஒருபுறமும் இடப்பட்டிருக்கும். காரணம், இறந்தவரின் ஆன்மா துளையின் வழியே வந்து செல்வதற்காக இப்படி அடிக்கப்பட்டது. சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியாக விளக்குகிறது என்பது சரியானது. அடுத்து 39, விவசாயம் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எது? தொடங்கிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி. புதிய கற்காலம் என்பது தான் சரியான பதில், புதிய கற்காலம். அடுத்த 40வது கேள்வி, தமிழகத்துக்கு அப்பால் சேர சோழ பாண்டியர்கள் குறித்து அறிந்து கொள்ள பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு குறிப்புகள் உதவுகின்றன. யாருடைய கல்வெட்டு குறிப்புகள்னா பி. அசோகரின் கல்வெட்டு குறிப்புகள் உதவுகின்றன. அடுத்து 42வது கேள்வி, கைக்கோடாரிகள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட செயின்ட் அச்சுல் உள்ள நாடு எது? இதற்கு சரியான பதில் ஏ. பிரான்ஸ் என்பது சரியானது. அடுத்து, கற்கருவிகள் செய்ய பயன்படும் கற்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன. இதுக்கு சரியான பதில் ஏ. கருங்கற்கள் என்று அழைக்கப்பட்டன. 43 மூலக்கற்கள் கருங்கற்கள் ஒரு மூலக்கற்கள். கற்கருவிகள் செய்ய பயன்படும் கற்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. என்னன்னா மூலக்கற்கள். 44 மைக்ரோலித்திக் என்பது என்ன? எதுனா ஏ. நுண் கற்கருவிகள் என்பது சரியானது, மைக்ரோலித்திக். அடுத்து 45, இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை ராபர்ட் ப்ரூஸ்பூட் கண்டுபிடித்த இடம் எது? இதற்கு சரியான பதில் டி. பல்லாவரம் என்பது சரியான பதில், 1863. அடுத்து 46வது கேள்வி, சங்க காலத்திற்கு அடித்தளமிட்டவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் பி. இரும்பு கால மக்கள். 47, எண்ணங்கள், அனுபவங்கள் மற்றும் புலனாற்றல்களால் அறிவையும் புரிதலையும் பெறும் மனிதன் செயல்பாடு அறிவாற்றல் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இது மனிதர்களின் சிந்தனை வளர்ச்சியுடன் தொடர்புடையது அல்ல. இதற்கு சரியான பதில் சி. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 48வது கேள்வி, கூற்று, நவீன மனிதர்களின் இனமான ஹோமோசேபியன்ஸ் இனத்தில் நியாண்டர்தால் இனமும் அடங்கும். சரி, காரணம், இந்த இனம் நிமிர்ந்து 2 கால்களால் நடக்கும் பெரிய மூளை உண்டு. இவையும் சரியானது. அப்போ 47க்கு சி. கூற்று காரணம் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை என்பது சரியான பதில். அடுத்து 49, பின்வருவனவற்றுள் எது எவை சரி? 49, சிஸ்ட் என்பது ஒரு வகை மட்பாண்டமாகும். இது தவறானது. மென்கீர் என்பது இரும்பாலான நடுத்தூண் ஆகும். இரும்பாலானது கிடையாது. அப்போ இது தவறானது. அடுத்து 3வது, போர்ட் ஹால். இந்த போர்ட் ஹால் எனப்படும்
ஹால் என்பது ஆன்மா வந்து செல்ல கல்லறை கருத்திட்டையில் உள்ள துளையாகும். இது சரியானது. அடுத்தது 4. கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென்கள் ஈமச் சடங்கில் நினைவு சின்னங்களாக நிறுவப்பட்டன. இவையும் சரியானது. அடுத்து 50. கீழ்கொண்ட கூற்றுகளை ஆராய்க. தொல் பழங்காலத்திற்கு எழுத்துப்பூர்வ சான்றுகள் கிடையாது. தொல் பழங்காலத்திற்கு எழுத்துப்பூர்வ சான்றுகள் கிடையாது. அப்போ இது சரியானது. அடுத்து வரலாற்று காலத்தில் எழுத்துப்பூர்வமான சான்றுகளும் தொல்லியல் சான்றுகளும் உண்டு. வரலாற்று காலத்தில் தான் வந்து அந்த எழுத்துப்பூர்வமான சான்றுகளும் இருக்கும், தொல்லியல் சான்றுகளும் இருக்கும் ஆரம்பத்தில். இதுவும் சரி. இரும்பு கால சான்றுகள் தமிழ்நாட்டில் காணப்படவில்லை. இது தவறானது. செம்பு கால சான்றுகள் தான் இருக்காது, இரும்பு கால சான்றுகள் இருக்கும். 4. புதிய கற்கால பண்பாட்டு காலம் என்று அழைக்கப்படுகிறது. புதிய கற்காலம் பண்பாட்டு காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் வந்து தவறாக தான் வந்து உள்ளது. புதிய கற்காலம் பண்பாட்டு காலம் என்று அழைக்கப்படாது. இதுக்கப்புறம் வர அந்த உலோக காலத்தில் தான் பண்பாட்டு காலம் ஆரம்பமாகும். நன்றி.